முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் கனவு இல்லம் திட்டத்தின் கீழ் 1,00,000 புதிய கான்கிரீட் வீடுகள் கட்ட வீட்டுக்கு 3,50,000 ரூபாய் வீதம் 3,500 கோடி ரூபாய் நிதி ஒதுக்க தமிழக அரசு ஒப்புதல் வழங்கியுள்ளது. ஊரக வீடுகள் சீரமைத்தல் திட்டத்தின் கீழ் இதுவரை 15,350 பணிகள் முடிக்கப்பட்டுள்ளன. அரசு தரப்பில் 150 கோடி ரூபாய் வழங்கப்பட்ட நிலையில் மேலும் 450 கோடி ரூபாய் விடுவிக்கப்பட்டுள்ளது. பழங்குடியினர் கலாச்சாரத்தை எடுத்துரைக்கும் வகையில் தமிழகம் முழுவதும் உள்ள பழங்குடியினர் பள்ளிகளில் இன்று முதல் நவம்பர் 25ஆம் தேதி வரை பழங்குடியின கலை நிகழ்ச்சிகளுடன் கூடிய கலை திருவிழா நடைபெறவுள்ளது. தமிழக அரசு சார்பில் ஒவ்வொரு ஆண்டும் வீர தீர செயலுக்கான அண்ணா பதக்கம் அரசு பணியாளர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கு வழங்கப்பட்டு வருகிறது. பொதுமக்களுக்கும் 3 பதக்கங்கள் வழங்கப்படுகின்றன. இதில் 1,00,000 ரூபாய்க்கான காசோலை வழங்கப்படும். தகுதியானவர்கள் https:/awards.tn.gov.in என்ற இணையதளத்தில் டிசம்பர் 15ஆம் தேதிக்குள் விண்ணப்பிக்கலாம். தேர்வு செய்யப்படும் தகுதியானவர்களுக்கு குடியரசு தின விழாவில் பதக்கங்களை முதலமைச்சர் வழங்குவார் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. கோவையில் பல்வேறு பகுதிகளில் கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்கள் விற்பனை செய்த 10 பேரை கைது செய்த போலீசார் அவர்களிடம் இருந்து 2,00,000 ரூபாய் மதிப்பிலான கஞ்சா உள்ளிட்ட 510 போதை மாத்திரைகள், 7 கைபேசிகள் உள்ளிட்டவற்றை பறிமுதல் செய்துள்ளனர். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் புலிகள் காப்பகத்தில் யானைகள் தாக்கியதில் ஓராண்டில் மட்டும் 13 பேர் உயிரிழந்துள்ளதாக வனத்துறையினர் தெரிவித்துள்ளனர். மேலும் தாளவாடி அருகே யானை துரத்தியதில் பள்ளி மாணவர்கள் 2 பேர் காயமடைந்துள்ளனர். யானைகள் தாக்குதலால் மனித உயிரிழப்புகள் அதிகரித்து வருவது பொதுமக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. இந்நிலையில் மனித விலங்கு மோதலை தடுக்க உரிய நடவடிக்கை எடுக்க கோரி விவசாயிகள் தாளவாடி பகுதியில் போராட்டம் நடத்தினர். போராட்டம் நடந்த அன்று யானை தாக்கி ஒருவர் படுகாயமடைந்தது குறிப்பிடத்தக்கது. வேலூரில் சிறுமி வன்கொடுமை செய்யப்பட்டதற்கு பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கண்டனம் தெரிவித்துள்ளார். வேலூர் மாவட்டம் அணைக்கட்டு வட்டத்தில் உள்ள ஒரு கிராமத்தைச் சேர்ந்த 13 வயது சிறுமி அப்பகுதியைச் சேர்ந்த மது போதையில் இருந்த 3வரால் கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவம் கண்டிக்கத்தக்கது. தமிழகத்தில் நிகழும் அனைத்து குற்றங்களுக்கும் மூல காரணம் மது மற்றும் போதை பழக்கம்தான். போதையின் பாதையை தவிருங்கள் என்று ஒரு புறம் கூறிக்கொண்டு இன்னொரு புறம் மது வணிகத்தை அதிகரிப்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். இதுதான் மக்கள் நலன் காக்கும் அரசுக்கான இலக்கணமா? சிறுமியை வன்கொடுமை செய்த குற்றவாளிகளுக்கு கடுமையான தண்டனை பெற்றுத் தருவதுடன் மதுக்கடைகளை உடனடியாக மூடவும் தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கூறியுள்ளார். மதுரை அரிட்டாபட்டியில் டங்ஸ்டன் சுரங்கம் அமைக்க விண்ணப்பித்தால் அதை நிராகரிப்போம் என்று வனத்துறை அமைச்சர் பொன்முடி தெரிவித்துள்ளார். மதுரை அரிட்டாபட்டி பல்லுயிர் வாழ் பகுதி பாதுகாக்கப்பட்ட வனப்பகுதியாக உள்ளது. அங்கு டங்ஸ்டன் சுரங்கம் அமைக்க அனுமதி கேட்டு அரசுக்கு விண்ணப்பம் எதுவும் வரவில்லை. அப்படி அனுமதி கேட்டு வனத்துறைக்கு வந்தால் அதை நிராகரிப்போம் என்றும், மத்திய அரசு அனுமதி அளித்திருந்தால் அதை ரத்து செய்யவும் தமிழக அரசு வலியுறுத்தும். தமிழகத்தின் இயற்கை வளங்களை பாதுகாப்பதற்கு தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகிறது என்றும் அமைச்சர் பொன்முடி கூறியுள்ளார். பட்டுக்கோட்டை அருகே பள்ளியில் கடந்த புதன்கிழமை குத்தி கொலை செய்யப்பட்ட ஆசிரியை குடும்பத்திற்கு தமிழக அரசு அறிவித்த 5,00,000 ரூபாய்க்கான காசோலையை உயர்கல்வித்துறை அமைச்சர் கோபி செழியன் வழங்கினார். அப்போது தங்கள் குடும்பத்தில் ஒருவருக்கு அரசு வேலை வழங்க வேண்டும் என்று அவர்கள் அமைச்சரிடம் கோரிக்கை மனு கொடுத்தனர். தமிழகத்தில் வழக்குரைஞர்கள் மீதான தாக்குதல் சம்பவங்களை தடுப்பது, மாவட்ட நீதிமன்றங்களில் கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்துவது உள்ளிட்டவை தொடர்பாக உள்துறை செயலர் மற்றும் டிஜிபியுடன் ஆலோசனை நடத்தி பரிந்துரைகளை வழங்க தமிழ்நாடு பார் கவுன்சிலுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மருத்துவ கண்காணிப்பு இன்றி வீட்டிலேயே சுய பிரசவம் செய்து கொள்வது தாய், சேய் இருவரது உயிருக்கும் அச்சுறுத்தலாக அமையும் என்று பொது சுகாதாரத்துறை எச்சரித்துள்ளது. ஒருவேளை எந்த பாதிப்பும் இன்றி பிரசவம் நிகழ்ந்தாலும் கிருமி தொற்றுக்கு உள்ளாகி பல்வேறு நோய்களை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் என்றும் தெரிவித்துள்ளது. கர்நாடகாவில் வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்த 4 அரசு அதிகாரிகள் வீடுகளில் லோக் ஆயுக்தா போலீசார் அதிரடி சோதனை நடத்தினர். அதில் கணக்கில் வராத நகைகள், பணம், வெள்ளிப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன.
இனக்கலவரத்தால் பாதிக்கப்பட்டுள்ள மணிப்பூருக்கு மேலும் 8 பிரிவு மத்திய ஆயுதப்படை போலீசார் வருகை தந்துள்ளனர். கள்ளக்குறிச்சி விஷசாராய வழக்கில் உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு மேல்முறையீடு செய்தால் தங்கள் தரப்பு வாதத்தை கேட்க வேண்டும் என்று பாஜக, பாமக சார்பில் கேவியட் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. 10 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த வாலிபருக்கு போக்சோ சட்டத்தின் கீழ் 5 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து பெங்களூரு சிறப்பு நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. இந்திய பொருளாதாரத்தை சீர்குலைக்க ராகுல் காந்தி முயற்சிப்பதாக பாஜக பரபரப்பு குற்றச்சாட்டு கூறியுள்ளது. ராகுல் காந்தி ஒரு நாடகத்தை தொடங்கி பொருளாதாரத்தை குறிவைக்க முயற்சிக்கிறார் என்று பாஜக செய்தி தொடர்பாளர் சம்பித் பத்ரா தெரிவித்துள்ளார். மிசோரமில் 86 கோடி ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருள் பறிமுதல் செய்யப்பட்டு மியான்மரைச் சேர்ந்த 2 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர்.